ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியமான உணவுகள் என்னெல்லாம், அந்த உணவுகளில் என்னெல்லாம் சத்துக்கள் நிறைந்திருக்கு, எந்த உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடணும், எந்த உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அப்படி இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த பை மோட் ஆப்பில் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், எந்த பொருள் நல்ல ஒர்த்துள்ள பொருள், நல்ல தரமான பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ரிவ்யூஸ் நீங்களாகவே செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் வாங்கலாம். இதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த பை மோட் அந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முக்கியமாக பயன்படுத்தும் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். தினமும் நாம் உண்ணும் உணவில் ஏதாவது ஒரு வகையில் காய்கறிகளை உபயோகப்படுத்துகிறோம். அப்படி நாம் பயன்படுத்தும் காய்கறிகள் நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த காய்கறிகளில் இருக்கும் சத்துக்கள். அப்படி நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு ஆகிய தாதுக்களும், வைட்டமின் பி, வைட்டமின் சி ஆகியவையும் உள்ளன. இது சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு இருந்தால் கரைக்க உதவுகிறது. பீட்ரூட். பீட்ரூட்டில் கால்சியம், துத்தநாகம், பொட்டாசியம், சோடியம் ஆகியவை உள்ளன. இது மலச்சிக்கலை போக்கும், உடல் வளர்ச்சிக்கும் ஏற்றது. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் மாவுச்சத்து அதிக அளவில் உள்ளது. மேலும் வைட்டமின் ஏ, சி மற்றும் பாஸ்பரஸ், இரும்புச்சத்து ஆகியவையும் உள்ளது. பாகற்காய். பாகற்காயில் பாஸ்பரஸ், கால்சியம், வைட்டமின் ஏ, பி மற்றும் சி ஆகியவை உள்ளது. பாகற்காயை சாப்பிடுவதன் மூலம் பசி அதிகரிக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும். கேரட். கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. இதை குழந்தைகளின் உணவில் அதிகமாக சேர்த்தால் பார்வை கோளாறு எதுவும் வராது, மாலைக்கண் நோயையும் கட்டுப்படுத்த உதவும். கத்தரிக்காய். கத்தரிக்காயில் ஃபோலிக் ஆசிட், பாஸ்பரஸ், வைட்டமின் பி மற்றும் சி ஆகியவை உள்ளது. இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும். வெண்டைக்காய். வெண்டைக்காயில் இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், ஃபோலிக் ஆசிட் ஆகியவை உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கு உதவும். பீன்ஸ். பீன்ஸில் இரும்புச்சத்து, கால்சியம், புரதச்சத்து, வைட்டமின் ஏ, பி மற்றும் சி ஆகியவை உள்ளது. இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். புடலங்காய். புடலங்காயில் இரும்புச்சத்து, தாமிரம், கால்சியம், வைட்டமின் ஏ மற்றும் பி ஆகியவை உள்ளன. எலும்பு உறுதியடைய புடலங்காயை சாப்பிடலாம். அவரைக்காய். அவரைக்காயில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து உள்ளது. இது உடல் வளர்ச்சியை கூட்டும், மலச்சிக்கலை போக்கும். முருங்கைக்காய். முருங்கைக்காயில் பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் ஏ, பி, சி ஆகியவை உள்ளன. வெங்காயம். வெங்காயத்தில் கால்சியம், இரும்புச்சத்து ஆகியவை உள்ளது. தினமும் உணவில் வெங்காயத்தை சேர்த்து வந்தால் உடல் கொழுப்பை கரைக்க உதவும். சுண்டைக்காய். சுண்டைக்காயில் இரும்புச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் ஏ ஆகியவை உள்ளன. இது எலும்புகளுக்கு வலு சேர்க்கவும், இரத்த சோகை வராமல் தடுக்கவும் உதவுகிறது.